ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மாலை வணக்கம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அம்மா வீட்டில் ஒரு விசேஷம். கல்யாணம் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்போ நாங்களாம் கிளம்பி போகிறதா தான் இருந்துச்சு. நானும் அம்மாவும் கிளம்பி போகிறதா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க இங்கே. அப்போ அம்மாவோட கொஞ்சம் வயசு ஒரு 10 வயசு இளையவங்க. அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு பொரிச்ச மீனெல்லாம் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர்காரங்களுக்கு பொரிச்ச மீன் அதிகம் சாப்பிடக்கூடாது. பொரிச்ச மீன் சாப்பிட்டா அந்த மண்டைக்கு பெட்டனை ஏறிடும், தலையில் ஏறிடும், நம்மரி இதாயிரும். அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டுது. குழுக குடிக்கிறாங்க குழுக. அப்போ அதனால சொல்கிறாங்க குழுக குடிக்கிறாங்கிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது அவங்க குழுவையும் கொடுத்துக்கிறாங்க. கீழே விழுந்துருச்சு, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் திடீர்னு போதையெல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. பேசுகிறதே சரியில்லை. அப்போ நான் போய் அதை பார்த்துட்டு வந்தேன். இப்போ அம்மா சொன்னாங்க, பார்த்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்டு இல்லையா, அதான் அம்மா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வரும்போது என் மனசில் ஒன்று பட்டுச்சு. ஒரு ஐடியா கொடுத்தேன் வீட்டுக்காரங்களுக்கு. ஏன்னா அம்மா உங்களை இந்த அளவுக்கு அம்மானு நீங்கள் கூப்பிடுறீங்க. அம்மா 3 கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மைண்டில் நல்லா ஒர்க் ஆகுது. சரிங்களா? அப்போ அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த மைண்டே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீங்கள் கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க, நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதை அனுபவிக்கிறதா நீங்களும் அனுபவிக்கிறீங்க, நானும் அனுபவிக்கிறேன் சேர்ந்து. இல்லைங்களா? நான் கூட இருக்கிறனால நானும் சேர்ந்து தான் அனுபவிக்கிறதா இருக்குது. இப்போ ஒற்றைக்கு வாக்கர் எடுத்துகிட்டு காலையில் 5 வாட்டி வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே நடக்க சொல்லுவேன். அப்புறம் சாயந்தரம் 5 வாட்டி நடக்க சொல்லுவேன். சாமி பிரார்த்திப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சாமி பிரார்த்திக்கணும்மா அப்படின்னு. அப்புறம் சிவனோட விபூதியை நெத்தியில் வச்சு விட்ருவேன். இப்போ எவ்வளவோ இந்த அம்மா பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அது நம்ம திடீர்னு வெளியே கொண்டு போய் ஏதாவது இன்ட்ரூஷன் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுங்க? ஒரு ஐடியா கொடுத்தேன். ஏன்னா நம்ம தாய் வேற, அந்த தாய் வேற இல்லைல்ல. நான் தாய் இல்லாதவ, தாயும் தவப்புன்னு இல்லாத ஆள், யாரும் இல்லாதவங்க. இதெல்லாம் ஒரு ஐடியா நான் கொடுத்தோன்னே அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சரிம்மா நீங்கள். அப்புறம் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் அந்த வார்த்தையை சொன்னோன்னே, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது பெருசு இல்லை, நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் சொன்னேன். என்னுடைய ஐடியா அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்போ வேண்டாம், அம்மா இங்கே இருக்கட்டும், எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, அம்மா வீட்டில் இருக்கட்டும், ஏன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோம். அப்படிங்கும்போது நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அம்மா வச்சு அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா? நேற்று அப்படி நடந்துச்சுங்க. நான் சொன்ன ஐடியா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, வயசானவங்க நம்மளும் நாளைக்கு வயசானவங்க தான், நம்மளும் இப்படியே இருந்துட மாட்டோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாம் இந்த வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் மாறிட்டோம். அப்போ இவங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் 95 வயசு ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே மாற்றிக்கணும் இல்லைங்களா? இந்தளவுக்கு அவங்க இருக்காங்கன்னா எவ்வளவோ பாராட்டக்கூடிய விஷயம் இல்லைங்களா? நான் கொடுக்குற ஃபுட்டு பாருங்கள் அம்மாவுக்கு. காலையில் இட்லினா 2, தோசைன்னா 1.5 காலையில் கொடுக்குறது. மத்தியானம் சாப்பாடு பொரிச்ச மீன் டெய்லி நான் கொடுக்க மாட்டேன், வாரத்தில் 2 வாட்டி கொடுப்பேன். சிக்கன் குழம்பு வச்சு அம்மா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் சோறு சாப்பிடுவாங்க, ஒரு கடி சோறு சாப்பிடுவாங்க. அந்த சிக்கன் குழம்பு கரெக்டாக வேணும். அப்புறம் இந்த காய்கறிலாம் போட்டு, அப்போ நான் சொன்னேன், அம்மா சிக்கன் குழம்பே சாப்பிட்டா உடம்பு சரியாகாது, கொஞ்சம் காய்கறி சேர்த்தா தான் உடம்புக்கு சக்திங்கம்மா அப்படின்னு சொன்னபடி காய்கறி நீட்டாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட நீட்டாக சாப்பிடுவாங்க. ராத்திரிக்கு கோதுமை பொடி, ராகி மாவு இருக்குல்ல, ராகி மாவு பொடி, கொஞ்சம் வெல்லம், 2 உப்பு, கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி களி மாதிரி கிண்டிடுவேன். நல்லா ஒரு கரண்டி களி மாதிரி கிண்டி கொடுத்துட்டு அவங்களே ஸ்பூன் கொண்டு மெல்ல மெல்ல சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இவங்க வாங்கிட்டு வர்றது பலகாரம் எல்லாம் பேக்கரி சாதனம், எல்லாம் எண்ணெய் பலகாரம். ப்ரெஷர் இருக்காடின்னு நினைக்கவே மாட்டுறாங்க. அம்மா அந்த காலத்தில் சாப்பிட்டு பார்த்தீங்களா பேக்கரி சாமானம், அதுதான் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அம்மா ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்ருக்காங்க, அதுதான் அம்மா கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் இன்னும் இதுவரை அம்மாவுக்கு அந்த பயமே இல்லை.
ஐயோ அம்மா நம்ம அம்மா அப்படி இருக்கிற வரை பரவாயில்லையே, நாளைக்கு வந்து நம்ம அம்மா இருக்கிறனால நமக்கு எவ்வளோ இதாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்காங்க, நாளைக்கு நம்ம அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க அதை நினைக்க மாட்டாங்க. சாப்பிடட்டும் சாப்பிடட்டுங்குவாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு பெட்டுன்னு தலைக்கு கேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பி போயிடும் அவங்களுக்கெல்லாம். அப்படிங்கும்போது நினச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டம். ஒரு போதை இருக்கிறவங்கள கண்டா கூட இல்லை பாத்ரூம் போடுங்க, சப்போர்ட்டுக்கு நம்ம கூட போனோம்னா போதும். இப்போ போதையே இல்லாதவங்க வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே கிடப்பாங்க. நம்ம தான் எல்லாமே அவங்களுக்கு செய்யணும். அப்படிலாம் நிறைய வீட்டில் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஏதோ இங்கே வரவும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா சம்பளம் கூட்டி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதை அங்கேயும் அவங்களையும் பார்த்துட்டு இது இப்போவுமே எத்தனை வாட்டி குழந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது, பாத்ரூம் கொண்டு போகிறது வர்றது, அப்படியே கொஞ்சம் அவங்க கூடயே நம்ம இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் நாளைக்கு நடக்குமே பட்சம் எனக்கு தானே இவங்கெல்லாம் வெளிநாட்டில் சிங்கப்பூரில் ஒரு பையன் இருக்காங்க. அவங்க தான் வந்து நான் அந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரி இவங்க சொல்கிறாங்க என்னமோ அந்த மாதிரி நம்ம அம்மாவை அப்படி வச்சுக்கலான்னு எல்லாருமே இங்கே வச்சுட்டாங்க. எல்லோரும் வந்து அணுகிறவர்கள் எல்லோரும் வந்தாங்க போனாங்க. கொஞ்சம் பேர் 2வது மகனெல்லாம் வந்தாங்க. எல்லாம் அணுகிறவர்களும் அம்மா கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னும் அடுத்து வந்து ஓணம் நடந்துட்டுருக்கு. ஓணத்துக்கு வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க. இன்னும் அதுக்கு இன்னும் ஐடியா என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. நான் கொடுத்த ஐடியா வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு. ஏன்னா கூட்டிகிட்டு போய் இன்ட்யூஷன் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லது நான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஒரு நல்லதே நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நடக்கட்டும் இல்லைங்களா. நமக்கு அம்மா இல்லை, அதனால் அம்மா இல்லாதனால உங்கள் தாய் மாரி தான் நான் பார்க்குறேன் அவங்கள. கொஞ்சம் கண்டிஷனாகவே எல்லாமே பண்ணுறேன். என்னுடைய கண்டிஷன் இருக்கிறதுனால தான். அதேமாரி கேக்கு பாருங்கள், வெறும் முட்டை கேக்கு, நீளமான கேக்கு, சாக்லேட்டு மிட்டாய் அம்மாவுக்கு கொடுக்குறது. அம்மாவுக்கு கொடுக்குறது எல்லாம் எல்லாம் மதுரை உள்ள பொருள் தான் கொடுக்குறாங்க. அது கொடுத்து தொண்டையில் சளி கட்டிக்க முடியல. நீங்களே சொல்லுங்கள். நானும் இப்போ வேணும்லாம் சொல்லலை. அதெல்லாம் மிட்டாயெல்லாம் சாப்பிட்ற வயசா, சாக்லேட்டு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து. அப்போ அப்படிலாம் அவங்க கொடுக்கும்போது மக்களே அது என்ன ஆகுது தெரியுங்களா, அவங்களுக்கு கவம் கட்டிக்குது. என்னை சொல்கிறாங்க குழுவை கொடுத்துருங்க சரியாக போயிருங்கிறாங்க. நடக்கிற காரியமா? அப்போ என்னுடைய கண்டிஷனில் இருக்கனால அம்மா இந்த அளவுக்கு இருக்காங்க. 15 நாளில் ஊருக்கு லீவில் போவேன் நான். ஏன்னா ஊட்டிக்கு வந்து மருமக குழந்தை எடுத்திருக்கு, தங்கச்சியோட மருமக குழந்தை எடுத்திருக்கு. தங்கச்சிக்கு இருந்தானே நான் வளர்த்தின பசங்களோட குழந்தை தான் பிறந்திருக்கு. 3 பசங்க நான் தான் வளர்த்தனேன். 2 பொட்டை பிள்ளை, ஒரு பொட்டை பிள்ளை, 2 பையனை நான் தான் வளர்த்தனேன் என் தங்கச்சி பிள்ளைங்கள. அதனால் அந்த பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்திரம் எப்போ வருவாய் எப்போ வருவேன்னு கேட்டுட்ருக்குறாங்க. போனால் ஊட்டிக்கெல்லாம் போகணும். கொஞ்சம் போக வேண்டிய இடம்லாம் இருக்குங்க. வீட்டுக்காரோட சொந்தக்காரங்கள்லாம் அங்கே திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறாங்க, புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்க போகணும். கொஞ்சம் 15 நாள் லீவ் வேணும்னு கேட்டிருக்கேன். நான் அது வர அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இன்னும் வர்ற நர்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. நான் ஊசி ஒன்று தான் போட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாம் நான் செய்வேன். என் கண்டிஷனில் இருக்கவே அம்மா கொஞ்சம் கணக்காக இருக்காங்க, லெவலாக இருக்காங்க. சரிங்க மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரிங்களா. ஏதாவது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதை நான் ஷேர் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். உங்கள் வீட்டில் இது மாதிரி வயசாக வந்தாங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. வெளியே விடாதீங்க. வெளியே விட்டு எங்கேயாவது போயிடுவாங்க, வண்டியிலலாம் மோதிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி வெளியே போனால் கையை பிடிச்சியே கூட்டிகிட்டு போங்க, தனியாக விட்டுறாதீங்க. பொதுவில் வந்து வெளியில் அவங்களுக்கு விடாதீங்க. ஏன்னா வெளியில் உள்ளதெல்லாம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க குழந்தையும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான். அப்போ அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெட்டன்னு இது வரும். இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா காய்ச்சல் வரும், இரும்பல் வரும், ஏதோ ஒரு அசுவம் நடந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக. இந்த அம்மா மட்டும் அம்மா இல்லை, எனக்கு யாரோட அம்மாவும் அம்மா தான், யாரோட அச்சனும் அப்பா தான் இல்லைங்களா. அவங்களெல்லாம் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இதாக இருந்தால் சொல்லிடுங்க, இந்த மாதிரி போகாதீங்கம்மா, போனாங்க இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் இப்போ ஐடியா கொடுத்தனால அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அந்த வீட்டுக்காரங்க. அதேமாரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.